மாதராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்பதற்கேற்ப பல்வேறு காலகட்டங்களில் சமுதாய நலனுக்காக சிந்தித்து செயல்பட்டு சோதனைகளை சாதனைகளாக்கி அநீதிக்கு குரல் கொடுக்கும் அமைப்பை உருவாக்கி சமுதாயத்தில் பெண்களுக்கு ஒரு முன்மாதிரியாக வீர நடை போடும் சிங்கப்பெண் பற்றிய ஒரு பதிவு. நான் திருமதி ஓவியம் ரஞ்சன், நமது திராவிட இயக்கத்தின் ஒரு அரசியல் கட்சியை நடத்தி கொண்டு வருகிறேன். இது ஒரு ரெக்கக்னைஸ்டு பார்ட்டி. இந்த கட்சியின் மூலமாக நாங்கள் அரசியல் ரீதியாக குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். நற்செயர்களுக்கு குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். எது நல்லது நடந்தாலுமே அங்கே எங்களுடைய பார்ட்டி மூலமாகவும் எங்களுடைய கட்சியின் சார்பாக நாங்கள் எப்போதும் குரல் கொடுத்து கொண்டு வருகிறோம். அதே போல் நான் திரு எஸ்சிசி அந்தோணி பிள்ளை, மாபெரும் தொழிற்சங்க தலைவர். அவர் 2 முறை எக்ஸ்எம்பியாக இருந்தார். ஒரு முறை ஆலமர சின்னத்தில் எம்எல்ஏவாக இருந்தார் நார்த் மெட்ராஸில். அதுக்கப்புறமா போர்ட்ரஸ் ட்ரஸ்டியாக இருந்தார். ஒரு மாமேதை. அவர் ஒரு தொழிற்சங்க மாமேதையின் மருமகளாக நான் இந்த நேரத்தில் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். திரு எஸ்சிசி அந்தோணி பிள்ளை அவர்கள் தொழிலாளர்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்து தொழிலாளர் நலனுக்காகவே தன்னை முழுவதும் வாழ்க்கையை முடித்து கொண்டார். அவரை தெரியாதவர்கள் யாரும் இல்லை. தலைவர்கள், மரியாதைக்குரிய தலைவர், தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் எல்லாராலையும் அவர் போற்றப்படத்தக்கவராக இருந்தார். மற்றும் காமராஜர், மரியாதைக்குரிய காமராஜர் அவர்களுடைய கூட அவருடைய வாழ்க்கை தரம் போனுச்சு. அதே போல் எம்பியாக இருக்கும்போது நேருஜி அவர்களோட இருந்தார். அப்போவே இந்த மாதிரி லஞ்ச லாவணியங்களுக்கு குரல் கொடுத்தவர் சட்டசபையில், இதில் டெல்லி பார்லிமெண்ட்டில். அதனால் இவருடைய பங்கு சட்டசபையிலும், தமிழக சட்டசபையிலும் மற்றும் டெல்லியிலையும் பார்லிமெண்ட்லேயும் இவருடைய குரல் அதிகமாக ஒலித்தது. அதனால் அவருடைய மாமேதையின் மருமகளாக நான் இந்த அரசியல் அமைப்பை நான் நடத்தி கொண்டு வருகிறேன். அதே போல் ஒரு பெண் முதலாக கட்சியை தொடங்குறது இதான் முதல் முறையாக இருக்கும்னு எனக்கு ஜூனியர் விகடனிலே கூட முன்ன போட்டிருந்தாங்க. அதனால் எங்களுடைய கட்சியின் சார்பாக நாங்கள் நல்ல செயல்களுக்கு குரல் கொடுத்து கொண்டு வருகிறோம். அதே போல் நான் தமிழின தலைவர் டாக்டர் தலைவர் கலைஞரோட விசுவாசி. இப்பொழுதும் நாங்கள் திமுகவுக்காக என்றுமே குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அதாவது பல விமர்சனங்கள், பல பேர் தவறான கருத்துகள், பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள், இதையெல்லாம் நாங்கள் காதில் கேட்டு கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் மக்களுக்கென்று அன்றையிலிருந்து இன்றைய வரை பெண்களுக்காக பெண்களுடைய நலனுக்காகவும் பெண்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிற ஒரே கட்சி திமுக. அதிமுக பற்றி நான் பேச விருப்பப்படவில்லை. அம்மையார் ஜெயலலிதா காலத்திலிருந்து நான் சொல்கிறேன். புரட்சி தலைவர் இருந்த காலத்தில் அதிமுக என்ற மாபெரும் இயக்கம் கொடிகட்டி பறந்தது. புரட்சி தலைவர் என்று கூட யாருமே மறக்க முடியாது. ஏன்னா அவர் இன்று வரையில் ஏழைகளுக்காக தன்னை அர்ப்பணித்தவர். அதுக்கு பிறகு இந்த அம்மா வந்தாங்க. இந்த அம்மா தன்னுடைய இன்னைக்கு நேற்று கூட என்கிட்ட ஒருத்தர் சொன்னாங்க, இந்த அம்மா கிட்ட ஒரு விஷயத்தை கொண்டு போய் ஒரு கட்சிக்காரன் தவறு செய்தான் அப்படின்னு போயிட்டு சொன்ன உடனே, அதாவது குட்டி பத்மினி சொல்லியிருந்தாங்க அவங்களுடைய இதில் பேட்டியில், நான் கும்மிடிப்பூண்டியில் எனக்கு ஒரு லேண்ட் இருந்தது, அந்த லேண்டை ஒருத்தன் வழி கேட்டிருந்தான், நான் வழி கொடுத்தேன், அதுக்கப்புறம் போய் பார்த்தா வீடு கட்டிகிட்டு இருந்தான். நான் உடனே இந்த அம்மாட்ட போய் சொன்னேன். இந்த அம்மா உடனே டிஜிபி கிட்ட சொல்லி அவனை அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்தாங்க. அந்த மாதிரி எதையும் யோசிக்காமல் டான் முடிவு எடுக்கக்கூடியவங்க. நல்லது, அது ஒரு சில நேரத்தில் நல்லதாக இருக்கும், ஒரு சில நேரத்தில் அது நல்லதாக இல்லாமல் கேடு விளைவிக்குமாகவும் இருக்கும். அதை நான் சொல்லலை. ஆனால் நம்ம தமிழர் தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் பெண்களுக்கு சொத்துல சம உரிமை கொடுத்தவர். பெண்களுக்காக என்னென்ன செய்யணும், பெண்களுடைய நலனுக்காக என்ன செய்யணும், பெண்களும் அர்ச்சகர் ஆகலாம், யாருமே அந்த இதை கொண்டு வரவில்லை. ஆனால் பெண்களும் அர்ச்சகர் ஆகலாம் என்ற ஒரே ஒரு இதை ஜியோ கொண்டு வந்தார்.
தலைவர். அதே போல் எல்லா குடும்பத்திலுமே பெண்களுக்கு வந்து சொத்தில் வந்து உரிமை இல்லாமல் வெறும் ஆம்பளை பசங்க மட்டும் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு பெண்களுக்கும் சம உரிமை கொடுக்கப்படுகிறது. அது யாருன்னா தமிழின தலைவர் டாக்டர் கலைஞரால் மட்டும்தான் அந்த 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 ஒரு ஜியோவை கொண்டு வந்து இன்னைக்கு எல்லா பெண்களுமே குடும்பத்தில் தன்னுடைய சொத்தின் பங்கை வாங்கி சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதே போல் நிறைய இடத்துல இந்த சமத்துவபுரம் வந்து கட்டி கொடுத்தாங்க. என் வீட்டில் வேலை செய்கிற ஒரு பிள்ளை வந்து நீ எங்கம்மா இருக்க, நான் செஞ்சியில் இருக்கேன், தலைவர் கொடுத்த வீடு. அதுக்கப்புறம் என் ஆஃபீஸ்க்கு ஒருத்தர் வருவார், ஒரு பாஸ்டர் ஐயா, கோயில் பணி நடத்திட்டு இருக்கம்மா, கீழே என் வீடு எங்கள் படப்பில் சமத்துவபுரம். அந்த மாதிரி தலைவர் கட்டி கொடுத்த அந்த சமத்துவபுரத்தை இன்னி கூட மக்கள் நினைக்கிறாங்க. ஆனால் இது எல்லாமே நம்ம நல்லதுக்கு வந்து நம்ம எல்லாமே அதை நம்ம பாராட்ட வேணும். அதை நல்லதெல்லாம் விட்டுடுவாங்க நம்ம ஜனங்க. கெட்டதையும் தேவையில்லாததையும் எடுத்துக்கொண்டு இந்த ஊழல் அந்த ஊழல் அந்த ஊழல்னு பல எல்லா வித ஊழல்களும் தோண்டி கண்டுபிடிச்சிக்கிட்டு இங்கே யார் ஊழல் செய்யலை சொல்லுங்க? யார் ஊழல் செய்யலை? காட்டுங்க யார் ஊழல் செய்யலை? காமராஜரை தவிர, திரு எஸ்சிசி அந்தோணி பிள்ளை மாதிரி ஒரு மேமதைகளுக்கு தவிர, திரு கக்கனை தவிர வேற யார் ஊழல் செய்யாமல் யார் இருந்தா காட்டுங்க. நீங்கள் காட்டுங்க யார் ஊழல் செய்யலைன்னு. எல்லாரும் ஊழல்வாதிகள் தான். அந்த பதவிக்கு வந்த அப்புறமா ஏதோ ஒரு வகையில் தங்களை ஊழல்வாதியாக்குவதற்கு அவர்களை சுற்றி இருப்பவர்கள் செய்வது தான் இந்த வேலை. அதே ஒரு பிரச்சனை எடுத்துக்கிட்டோம். மக்கள் பிரச்சனை எவ்வளவோ இருக்கு, அதெல்லாம் விட்டுறாங்க. இந்த ஊழலை பற்றி கஷ்டப்பட்டு அதை போராட்டம் பண்ணிக்கின்னு கத்திக்கின்னு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கின்னு திட்டிக்கின்னு போலீஸ்கார இதெல்லாமே மக்களுக்கு நல்லது செய்யுங்க. மக்களுக்கு நல்லது செய்தா உங்களை வந்து மக்கள் வந்து கண்டுகொள்வார்கள். உங்களுக்கு மக்கள் ஒரு அடையாளத்தை கொடுப்பார்கள். மக்களுக்கு இன்னும் நல்லது செய்யறதுக்கோ யோசிக்கிறதே இல்லை. எப்பப்ப யாராவது ஒருத்தர் இன்னைக்கு அரசியல்ல வந்து மேல வரணும்னு நினைத்தால் உடனே ஏதாவது ஒரு விதண்டாவாதத்தை சீமான் மாதிரி ஒருத்தர் விதண்டாவாதத்தை செய்வாங்க. சீமான் வந்து இன்னைக்கு பெரியாளர் நினைச்சு பெரியாரை பத்தி அவர் வந்து ஒரு மாபெரும் தலைவர் பெரியாரை பத்தி பேசின இன்னைக்கு எல்லாத்தையும் உன் பேரில் இருக்கிற அத்தனை வந்து நற்பெயர் எல்லாமே கெட்டு போச்சு. இதனால யாராவது ஒருத்தர் வந்து சீமான் அவர்கள் பேசினது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த மாதிரியான வந்து நிறைய விஷயங்கள் வந்து தலைவர்கள் பண்ணின்னு இருக்காங்க. அதனால தன்னுடைய சுயலாபத்துக்காகவும் தான் வளர்வதற்காக தான் கட்சியை நினைத்து கொண்டிருக்காங்க. இன்னைக்கு நாங்கெல்லாம் பெண்கள் வந்து நான் வந்து இந்த அமைப்பை தொடங்கி அவர் விஜயகாந்த் வந்து அவர்கள் கட்சியை வந்து பதிவு பண்றதுக்கு முன்னாடி நான் போய் டெல்லியில பதிவு பண்ணியிருக்கேன். ஆனால் இன்னி வரலுமே எங்களை கண்டுகொள்வதற்கு நாங்கள் வந்து இன்னைக்கு நல்லது செஞ்சுட்டு இருக்கோம். எங்களை கண்டுகொள்வதற்கு ஒரு ஆள் இல்லை. அதாவது எஸ்பி பாலசுப்ரமணியன் பேர்ல ஒரு ரோடு கொடுத்துருக்காரு. யாரு? நம்ம முதலமைச்சர் அவர்கள். ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு நாள் வாழ்ந்த எங்க எஸ்சிசி அந்தோணி பிள்ளை அவர்களுக்கு ஒரு சிலை வேணும்னு பலமுறை நான் வந்து கோரிக்கை கொடுத்துருக்கேன். இன்னும் அது வந்து அதை எடுத்து ஏற்க எத்தனையோ பேர். வைகோ அவர்களுக்கு தெரியாதா திரு எஸ்சிசி அவர்களை பற்றி? எல்லாருக்கும் தெரியும். அவருக்குன்னு ஒரு சிலை கேட்குறேன். சென்னையில் ஏதாவது ஒரு இடம் கொடுங்க, ஒரு சிலை வைக்கிறதுக்குன்னு கேட்குறேன். அதை கூட கொடுக்கறதுக்கு அதை வந்து பரிசீலனை பண்ணுறதுக்கு கூட உள்ள வந்து எங்களுக்கு சரி தெளிவான ஆட்கள் அதை கொண்டு போய் முதலமைச்சரிடம் கொடுக்கல. நிச்சயமாக அவர் கையில் சேர்ந்தார். இவருக்குன்னு ஒரு சிலை வைக்கணும். அது தமிழ்நாட்டில் இவர் எஸ்சிசி அவர்களுக்கு ஒரு சிலை வந்து ஒரு மாபெரும் மேதை, தொழிற்சங்க மேதை, தொழிலாளர்களுக்காக தன்னை அர்ப்பணித்தவர். அவருக்கு ஒரு சிலை வேணும். நான் வீரமணி ஐயா அவர்களையும் பார்த்து அவரை பார்த்து யாவது கொடுக்கணும்ன்ட்டு இந்த முறை நாங்கள் முடிவில் இருக்கோம். ஏன்னா பல முறை நாங்கள் முயற்சி செய்தோம். ஆனால் இந்த முறையாவது ஐயாவை போய் பார்த்து, வீரமணி ஐயாவை பார்த்து ஒரு சிலைக்கு நீங்கள் சொல்லுங்கள் முதலமைச்சர்கிட்டன்னு கேட்கணும்னு நாங்கள் அதை வந்து தயாராகி கொண்டு இருக்கிறோம். அதே போல் பல நல்ல காரியங்கள் பெண்களுக்குன்னு அவங்களுக்கு நடக்கின்ற கொடுமைகள் வந்து இன்னமும் தமிழ்நாட்டில் வந்து குறையலை. அதுதான் மனவேதனை. இன்னும் வந்து பெண்களுடைய விவாகரத்துகள், கல்யாணம் பண்ணிட்டு உடனே விட்டுறது கணவன், அது என்னவோ அது என்ன நடந்தாலும் ரைட்டு, அதை பற்றி கவலையே கிடையாது, விட்டுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது. பெண்களுக்கு பாலியல் தொல்லைகள், இதுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் என்ன சொல்கிறோம், பெண்களுக்கு உண்டான கொடுமைகளை வந்து தடுப்பதற்கு சட்டங்கள் வந்து மிக கடுமையாக்கப்படணும்னு சொல்கிறேன். அந்த சட்டத்தை இன்னி வரலுமே நம்ம வந்து கடுமையாக்குவதற்கு யாருமே வந்து யோசிக்கிறதே இல்லை. மிக கடுமையாக இருக்கணும்.
நம்ம முஸ்லீம் கண்ட்ரியில் எப்படி ஒரு பெண்ணை வந்து ஒரு ஆண் வந்து தொட்டு தவறான முறையில் வந்து பார்த்தா கூட அவங்களுக்கு வந்து 10 பேர் முன்னாடி நிற்க வச்சு அவனை அடித்து தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க. அந்த விதமான ஒரு தண்டனையை ஏன் இன்னும் வந்து நாம் வந்து இன்னும் ஏன் கடுமையாக்கப்படலைன்றது எனக்கு தெரியல. பெண்களுக்கு உண்டான வந்து கொடுமை வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆட்டோவில் போகும்போது இருக்குது, பஸ்ஸில் போகும்போது இருக்குது, ஸ்கூலில் படிக்கும் போது இருக்குது. ஒரு கிழமை அவன் வந்து குழந்தைங்களை வந்து தவறான நோக்கத்தில் பார்க்குறான். இதெல்லாம் நாங்கள் வன்மையாக கண்டிச்சுட்டே தான் இருக்கிறோம். நாங்கள் வந்து ஒரு பெண்களுக்காக அதுங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீலான்சர் மாதிரி அவங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஏதாவது வந்து அவங்களுக்கு உண்டான கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கோம். ஏதாவது வந்து லாயர்ஸ் வச்சு அவங்களுக்கு உண்டான இதை வந்து கோர்ட்டில் தாக்கல் பண்ணணுமோ அதுவும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் பெண்களுக்கு உண்டான கொடுமையை முதல்ல வந்து தடுக்கணும். அதுக்கு சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும். எல்லாமே வந்து தண்டனை வந்து மிக கடுமையாக இருக்கணும். ஒருத்தன் பார்த்தா அடுத்தவன் அதை செய்யக்கூடாது. ஓ, இந்த தண்டனை இருக்குது, நம்ம வெளியே வர முடியாது, நம்மளை அதோட காலி பண்ணிடுவாங்க, முடிஞ்சு போச்சு, கை கால் எடுத்துருவாங்க, ஏதோ ஒன்று அவங்க. அதாவது தண்டனை வந்து ரொம்ப ரொம்ப கடுமையாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இதுலேருந்து நம்ம பெண்கள் வந்து வெளியே வர முடியும். அதே போல் பல நல்ல காரியங்களையும் நாங்கள் வந்து இப்போ கூட நம்ம தெருவில் வந்து பெருக்கிட்டு இருந்தார் ஒருத்தர். அவர் வந்து மிஸ்டர் தீனன். அவர் இறந்துட்டார். அந்த குடும்பத்துக்கு நாங்கள் என்ன செய்யணுமோ, அந்த பெண்ணும் ஒரு பையன் இருக்கான், அந்த பெண்ணுக்கு நாங்கள் என்ன செய்யணுமோ அதை நாங்கள் செய்யறதுக்கு முன் வந்து பேசிகிட்ருக்கோம். அதையும் நாங்கள் நல்லபடியாக செய்வோம். இந்த மாதிரி பல நற்காரியங்களை நாங்கள் செய்பவர் எங்களை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். அரசு அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். நான் ஒரு பெண்மணி தனியாக வந்து ஒரு அரசியலமைப்பு கட்சியை நான் நடத்தி கொண்டு வருகிறேன். எங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுங்க. எங்களுக்கு வந்து எங்களை நல்லது செய்பவர்களை வெளியே கொண்டு வர்றது தான் நல்ல ஒரு அரசியல்வாதிக்கு ஒரு அழகும் கூட. அதனால் எங்களை வந்து அடையாளம் கண்டுகொண்டு, தமிழக அரசெல்லாம் அடையாளம் கண்டுகொண்டு, எங்கள் 2 கோரிக்கை தான், எங்களை அடையாளம் கண்டுகொள்ளுங்க. எங்களுக்கு வந்து சேவை செய்வதற்கு எங்களுக்கு உண்டான அந்த ஒரு தகுதியை வந்து எங்களுக்கு பண்ணி கொடுங்க. எங்களுக்கு மக்கள் சேவை செய்வதற்கு உண்டான தகுதியை பண்ணி கொடுங்க. அடுத்தது திரு SCC அவர்களுக்கு ஒரு சிலை வேணும். அதனால் வந்து இங்கே சென்னையில் வந்து ஒரு சிலை ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் கொடுங்கன்னு தான் எங்களோட தாழ்மையான வேண்டுகோள். மேலும் எங்கள் பணி எப்பொழுதும் எந்த ஒரு எதிர்பார்ப்பின்றி மக்களுக்காக தொடர்ந்து கொண்டே இருக்கும்.